சகோதரிகள் இருந்தானா சகோதரிய அவாள நம்மளுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லி கேட்டுக்கிறது. அப்படி கேட்டுண்டா என்ன ஆகும்னா, ராகு பாப்பாராம். இந்த குழந்தை ராகு தசை, இவனுக்கு ராகு தசை நடக்கிறது. ராகு தசையே நடந்தாலும் குடும்பத்துல ஒத்துமையா இருக்கான்டா, அவன விட்டுறலாம் அப்படின்னு ராகு நினைப்பாராம். அதுக்கு என்ன தோஷங்கள் குடுப்பான்னா, கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாம இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 36 37 வயசு வரலும் கல்யாணம் ஆகாம இருக்கும். கல்யாணத்துக்காகவும் ஏன் கல்யாணத்துக்கு தடை போடுறார் அப்படின்னா, இவன் முன் ஜென்மத்துல ஏதாவது சர்ப்பத்த அடிச்சிருப்பான். சர்ப்பத்த அடிச்ச நேரம் அந்த ராகுவோட பாதத்த புடிச்சுண்டுருவாராம். ராகுவோட பாதத்தை இவர் பிடிப்பார், நம்ம மனிதன் பிடிச்சிரும். அப்பதான் நம்மள ராகு வந்து கண்டிப்பார். டேய் இது ரூட்டு சரியில்லடா, டேய் இந்த ரூட்ல முள்ளுல விழுந்துருவடா, இங்க பள்ளம் இருக்குடான்னு காமிச்சு கொடுப்பாராம். பக்கத்திலேயே ஒரு மனிதன் நம்ம ஃப்ரெண்டா இருப்பான். அந்த ஃப்ரெண்டு நம்மளுக்கு எவ்வளோ கெட்டது பண்ணணுமோ அவ்வளோ கெட்டதும் பண்ணியிருப்பான். அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிற ஒரு பொண்டாட்டியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம். நம்மள உதாசீனம் படுத்துவா. நீலாம் என்ன சம்பாதிச்சிட்ட? என் படிப்புக்கு நான் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கஷ்டப்படுவாளாம். ரொம்ப அசிங்கப்படுத்துவாளாம். மானமே போயிடும். அந்த அளவுக்கு அசிங்கமாகும் ராகு தசை வரும்போது. அதே மாதிரி வந்து ராகு தசை நடக்கிற போது யாராவது ஐயர் சாஸ்திரிகள் இருக்கிற போது அவள்கிட்ட சொல்லி ராகு ஜபம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு முறத்தில் கருப்பு உளுந்து, அந்த கருப்பு உளுந்துக்கு மேலே நாகம் வெள்ளியில் நாகமானப்பட்டது வாங்கி கம்பியில், நாகமாக இருந்தால் சந்தோஷம், அதை வச்சு அதுக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி, ராகுக்கு அஷ்டோத்திரம் இருக்குது, அந்த அஷ்டோத்திரத்தை வாசித்து ராகுக்கு பிடிச்சது கருப்பு உளுந்து வடை. அந்த கருப்பு உளுந்து எப்படின்னா, நம்ம தோல் உரித்து வெள்ளை உளுந்தில் வடை சாப்பிட்றோமே அது இல்லாதைக்கு வெங்காயம் அதெல்லாம் போடாமல், பச்சை மிளகா போடாமல், மிளகு போடாமல் வெறும் உப்பு போட்டு கருப்பை வடையை செஞ்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணணுமா. சங்கு பூ, நீல கலர் பூ, நிறைய பூ இருக்குது. சாமந்திலே நீல கலர் இருக்குது, அந்த நீல கலர் போடலாமான்னு கேட்கக்கூடாது. சங்கு பூ, நீல கலரில் இருக்கிற சங்கு பூவை எடுத்து அர்ச்சனை பண்ணணும், ரொம்ப விசேஷம். அந்த சங்கு பூவை அர்ச்சனை பண்ண அந்த சங்கு பூவை ஜலத்தில் போட்டு வெந்நீரில் போட்டு குடித்தோம்னா ராகு தசை, ராகு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகுமா. மெயினாக நம்மளுக்கு அந்த ராகு தசை நடக்கிற போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, கோபம் வரக்கூடாது. பந்துக்கள், சகோதரி, பொண்டாட்டி, பிள்ளைகள் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் நம்ம பொறுமையாக போயிட்டு ராகு தசையை ஒரு பிடிச்சிக்கணுமா. ராகு என்ன